Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Studying. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கம்மிங் May 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க என்னோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்லி 3 ஸ்லாட் மட்டும்தான் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து 2 ஸ்லாட் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒன்லி ஒன் ஸ்லாட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னா சீக்கிரமாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஹீரோயிஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோ ஒரு 4-5 வீடியோஸ் வந்து பேக்கில் இருக்கிற ஒரு 4-5 வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த வீடியோக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ எப்பயுமே நான் போடுற எல்லா வீடியோவும் பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு ஒரு கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஹீரோயிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ ஹீரோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நான் என்ன சொல்லியிருந்தேன், மேலே இங்கே ஹன் பண்ணிடுச்சு, இங்கேயும் ஹன் பண்ணிடுச்சு, கீழே வந்து ஹன் பண்ணியிருக்கு. நமக்கு பிரேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளை எடுத்ததுக்கான ரீசன் நமக்கு டெய்லியில் இந்த சப்ளை, அதாவது ஃப்ளிப்பு ரைட்டா, ஃப்ளிப்பில் வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போய்ட்டு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மேலே பிரேக்கு கீழே பிரேக். ஸோ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல 2 பிஓஐஸ் இருக்குது. இந்த 2 பிஓஐஸுக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஹிடன் டிமாண்டும் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் இருக்குது. சரி, அப்போ இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா, மேலே இருந்து சப்ளையில் செல் கொடுத்துருந்தேன். சப்ளைக்கு வரல, கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் ஃபெயில் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் நோ கன்ஃபர்மேஷன். மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் நம்ம எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஏன்னா ஹிடன் டிமாண்டில் நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கான். அதுலேயும் வந்து ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம 15 மினிட்ஸில் தான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இந்த 15 மினிட்ஸில் நமக்கு இந்த ஹையை எடுத்தால் தான் சோச் அப்படின்னு நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஹையை எடுக்கலை, அப்படியே கீழே வந்துட்டான். ரைட்டா? ஸோ இந்த லோ தான் இங்கே கீழே வந்து இதை பிரேக் பண்ணுறான். அடுத்தது மேலே ஹை இங்கே இருக்குது. இந்த ஹையை எடுத்தால் நமக்கு சோச் ஆகும். அதையும் எடுக்கலை, மார்க்கெட் இதை பைபாஸ் பண்ணி இங்கே வந்துட்டான். நமக்கு டிமாண்டும் பிரேக் ஆகிடுச்சு. ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்ட் பிரேக் பண்ணாமல் இருந்தானா இது வந்து ஹையாக எடுத்துருக்கணும். ஆனால் இங்கே டிமாண்டும் வந்து பிரேக் பண்ணிட்டான். அதனால் இந்த இடத்துல நமக்கு நோ என்ட்ரி. இதில் எரேஸ் பண்ணிவிடுவோம். மறுபடியும் நம்ம 4 ஹவருக்கு வந்து போயிடலாம். இந்த 4 ஹவரில் நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தோம். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் மார்க்கெட் வந்தால் மிட்டிகேட் பண்ணால் ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ ஒரு கிளியரான ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு. இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? ஸோ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸு போய் பார்த்தா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் டேரெக்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட் போவோம். ரீஃபண்ட்மெண்ட்ஸில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள். நோ கன்ஃபர்மேஷன். ரைட்டா? ஸோ அதனால் 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு இதுதான் வந்து லோ. ஓகேங்களா? இங்கே லோ இருக்குது.
மார்க்கெட் வந்து இதில் மிட்டிகேட் பண்ணுறான். இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுக்குறான். ஒன்ஸ் நம்ம ஃபெயிலியர் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஃபெயிலியர் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ். சரி, அப்போது இதில் நம்ம பை வந்து போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம், ஒரு விஷயம் வந்து நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. இது நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நோ டிமாண்ட், ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. நான் இதையும் வந்து பார்த்துறேன். இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 968, இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 968, நோ டிமாண்ட், ஓகேங்களா? சரி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, ஓகேங்களா? இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. அப்போது இந்த டிமாண்டில் பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் நோ இன்டிஸ்மெண்ட், ஓகேங்களா? இன்டிஸ்மெண்ட் இல்லாமல் கூட ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நோ இன்டிஸ்மெண்ட். அது இல்லாமல் நம்ம என்ன ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது மார்க்கெட் கீழே வரலாம், லோவை அடிக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல பை போகிறோம்னா கவுண்டர், நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நீங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ரைட்டா? அப்போது இந்த லோ எடுக்கிறான், இந்த ஹை எடுக்கிறான், இன்னமும் கிடைக்கல. 4 ஹவர் போவோம். இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் வந்து ஃபெயிலியர், ஓகேங்களா? இதை எடுத்துடலாம். நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல, ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நமக்கு டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். சரி, இப்போது டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண சான்ஸ் இருக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிட்டான். அதனால தான் டிமாண்ட் ஒர்க் ஆகலை. இப்போ மார்க்கெட் மேலேயும் போயிட்டுருக்கான். நல்லது, நல்ல இண்டிகேஷன், ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் இருக்கக்கூடிய சப்ளைஸ் ஒர்க் ஆக சான்சஸ் ஹை. மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வருவான், சப்ளைக்கு வந்துட்டு டிமாண்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவ். மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஒரு பர்ஃபெக்டான சப்ளை இல்லை, இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் சேஃப்டிக்கு, ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதான் வந்து மூமெண்ட். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் 3 டிமாண்ட் இருக்குது. 1 2 3 டிமாண்ட்ஸ் இருக்குது. டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும். ஹை வந்து எதுன்னு பார்த்துங்க, டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்குமே நம்ம பை வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஓவில் நான் ஆக்சுவலாக என்ட்ரி வந்து கொடுக்கல. நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த என்ட்ரி எங்கே இருக்குன்னா, கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருக்குது, ரைட்டா? கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறோம் 15 மினிட்ஸில். அப்பயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் மேலே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. 15 மினிட்ஸில் இந்த டிமாண்டில் பை கொடுத்துருந்தேன், இதுலேயும் பை கொடுத்துருந்தேன், மார்க்கெட் மேலே போயிட்டான், ஓகேங்களா? மேலே போயிட்டான். இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைவை நான் கொடுக்கவே இல்லை, ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல எடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எடுத்து நான் செக் பண்ணேன். பட் நான் இந்த இடத்துல இந்த சப்ளையில் நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது சோச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது பிரேக் நடந்திருக்கா பார்த்தீங்கன்னா, பிரேக் நடக்கலை. இது சோச்சோட மார்க்கெட் அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. நமக்கு இங்கே டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. நம்ம இங்கே எடுக்கக்கூடிய சப்ளை ஒரு இன்டர்னல், இதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது, ஃபெயிலியர் தான் நடக்கும், ஓகேங்களா? அதனால் நான் வந்து கொடுக்கல. இந்த டிமாண்டில் தான் நான் ஹோல்டில் இருக்கேன். இந்த டிமாண்ட் வந்தால் பை பண்ணுவேன், இந்த சப்ளைலாம் வந்தால் செல் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிற சான்ஸ் இருக்குது. 4 ஹவர் போவோம், 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, ரைட்டா? ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல மிட்டிகேஷன் எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் எங்கே நடக்குது? 5 மினிட் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் இங்கே நடக்குது. இதில் சோச்சஸ் வந்து பார்ப்போம். சோச் இருக்குது, இங்கே சோச் இருக்குது. இந்த சோச்சுக்கு சப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? விக் இருக்குது, விக் சப்ளை இருக்குது, ஓகே ரைட். இது எடுத்தோம்மா, இதில் செல் போகலாமா? செல் போகலாம், ஆனால் ஒர்க் இருக்கா? ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? நம்ம ஹையரில் எடுத்த டைம் ஃப்ரேமோட சப்ளைவே வேஸ்ட், ஓகேங்களா? இந்த சப்ளை எடுக்கக்கூடாது. அப்போது இதில் எடுத்திருந்தா நமக்கு ஃபெயிலியர் தான் வந்து நடந்திருக்கும். இப்போது மறுபடியும் இன்னொரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கான், அதையும் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம். ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இதை தூக்கிடலாம். அப்போ நம்ம 15 மினிட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ரைட்டா? ஸோ ஹை எடுத்திருக்கான், லோ எடுத்திருக்கான்,
எடுத்திருக்கானா? எஸ், எடுத்திருக்கான். அப்போ சப்ளை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? மேலே இங்கே இல்லை. சரி, அப்போது செஷன் ஆன் பண்ணுவோம். யார் பண்ணியிருக்கான்? லண்டன் பண்ணியிருக்கான். கீழே யார் இருக்கா? நியூயார்க் இருக்கான். ஏஷியன் அவளை பெண்டிங்கில் இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை இன்டியூஸ்மெண்ட், அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா? இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கான், மேலே ஏஷியன் ஹை இருக்குது, ஏஷியன் லோவை எடுத்திருக்கு, லண்டன் இருக்குது, நியூயார்க்கோட லிக்விடிட்டி இருக்குது, ட்ரெண்ட் இப்போ செல்லில் இருக்குது. இந்த சப்ளை ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எஸ்எம்சியை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒர்க் ஆகாது. மார்க்கெட் என்ன பண்ணுவான்? வந்தானா இதில் வந்துட்டு நல்லா இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு வந்து எஸ்எல் அடிப்பான். ரீசன் 4 ஹவர் போனீங்கன்னா சப்ளைவே ராங். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். சோச்சஸ், பிஓஎஸ் போடுங்க. ஒர்க் ஆயிருக்கான்னு பாருங்கள். 90% ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ரீசன், நீங்கள் இந்த இடத்துல இந்த சப்ளையில் என்ட்ரி போகிறதும் ரேண்டமாக என்ட்ரி போகிற மாதிரி தான். ஓகேங்களா? ரூல் இஸ் டிமாண்டில் தான் மார்க்கெட் பை ஆகணும், போகணும். அப்போது டிமாண்டுக்கு வர்ற வழியில் என்ன வேணாலும் பண்ணுவான். ஓகேங்களா? என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ட்ரிலாம் போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இன்டியூஸ்மெண்ட்லாம் வச்சு ஒரு என்ட்ரி இருக்குது. ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டான என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான என்ட்ரி எங்கே இருக்குது? 15 மினிட்ஸில் கீழே இங்கே போட்டு வச்சுருக்கேன், இந்த டிமாண்டில் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த டிமாண்டுக்கு வரோம் அப்படின்னா டிமாண்ட் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? இப்போ எதுக்கு டிமாண்ட் ஒர்க் ஆகிறது கஷ்டம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேஷனில் இருக்குது. மார்க்கெட் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போவான்ற ஒரு அசிம்ஷனில் நம்ம பை எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது அந்த பையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற பையை கரெக்டாக எடுக்கணும். இப்போ இதில் பை எடுத்தோன்னா ரிஸ்க்கு. 15 மினிட்ஸ் போயிட்டு மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போனால் பெட்டர். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகணும். நம்மளோட டிபி இது மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோஸ்லாம் பாருங்கள், ஓல்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய ப்ளூ ஜோனுக்கு போக சான்ஸ் இருக்குது. இதான் வந்து நெக்ஸ்ட்டு நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம், யூடியூப்லேயும் கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த சப்ளையில் என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ் போயிட்டு மிட்டிகேட் பண்ணியிருக்கான். கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இந்த லோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறான். சப்ளை எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. சப்ளையில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்எல் வந்து இங்கே வச்சுக்கலாம். செல் போமா? ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? செல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு? பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. இப்படி செட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். மார்க்கெட் மேலே எகைன் வரலாம். ஏன் எகைன் வரலான்றதை நான் சொல்கிறேன். மார்க்கெட் இப்போ பிரேக் ஈவன் லெவலுக்கு போயிட்டான். இப்போது என்ட்ரி போயிருந்தா எஸ்ஸில் இப்படி செட் பண்ணலாம். இதான் வந்து ரூல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருந்த என்ட்ரி தான். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டு, மார்க்கெட் மேலே சப்ளைக்கு வரலாம். ஏன், என்ன ரீசன், அதை வந்து பார்த்துருவோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இஸ் அ 50% கேண்டல். ரீஃபைன்மெண்ட் போங்க 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது? இங்கே ஒரு சப்ளை, மேலே ஒரு சப்ளை. நல்ல ரீஃபைன்மெண்ட் இருக்கா? நல்ல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து இம்பேலன்ஸ் இல்லை. ஓகே, இதை வந்து போட்டுக்கலாம். அப்போது ரீஃபைன்மெண்ட் வரலாம், மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம இப்போ பிரேக் ஈவன் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்ளைக்கு நல்ல இன்டியூஸ்மெண்ட்டை இப்போது டோட்டல் ஸ்ட்ரக்சராகவே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒரு இன்டியூஸ்மெண்ட், ரைட்டா? இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒரு இன்டியூஸ்மெண்ட்.
ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரே இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து சப்ளையில் செல் ஆச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். டெய்லி டிமாண்ட் வரைக்கும் இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஹோல்டு பண்ணலாம், மார்க்கெட் கீழே போகும். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டை வந்து போகலை, கீழே தான் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதுலேயும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஏன்னா இது மேலே இருக்கிறது ஹைன்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இது இன்டியூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். மேலே போயிட்டு சப்ளைலேருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ளை பார்த்துங்க, இதுலேயும் செல் ஆகலாம், மேலே இருக்கிறதுலேயும் செல் ஆகலாம். ரைட்டா? இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்ளையில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தோம். பட் அங்கே நமக்கு செல் வரல. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த சப்ளையில் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போவோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நோ கன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நோ கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நமக்கு கீழே வருவான்னு நம்ம பிளான் பண்ணோம். பட் வரல. ஸோ மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நோ சப்ளை. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது ரெண்டுமே நான் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ராப் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ மிட்டிகேஷன் அப்படியே பிரேக்கு, இது விட்டுருவோம். ஓகேங்களா? இது விட்டுடலாம். இந்த இடத்துல மிட்டிகேஷன் 15 மினிட்ஸோட சப்ளை மிட்டிகேஷன். இதில் நம்ம வந்து ரீஃபைன்மெண்ட் இருக்கான்றதையும் செக் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் இருக்கா? நோ ரீஃபைன்மெண்ட். அப்போது இதே டைம் ஃப்ரேமில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். பிரேக். அப்போது சப்ளைன்றது எங்கே இருக்குது? இது ஒரு சப்ளை. பர்ஃபெக்ட் இன்டியூஸ்மெண்ட்டோட இருக்கிறது இந்த சப்ளை. இந்த சப்ளையில் இருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான், ரியாக்ஷன் பண்ணுறான். ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரோம், கீழே இருந்துட்டு மேலே போகிறோம். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எகெயின் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ 1 மினிட்டுக்கு போவோம். மிட்டிகேஷனில் இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40040. ஓகேங்களா? இந்த கேண்டலோட ஹை 040. ஸோ ஒரே லெவலில் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போது எந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல சோச். மார்க்கெட் பிக் சப்ளைக்கு வரான், இங்கேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகுறான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து எடுக்கிறான். ஓகேங்களா? அப்படி நம்ம செல் போயிருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். மார்க்கெட் என்ன பண்ணுறான், பிரேக் ஈவன் ஹிட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ அப்படி என்ட்ரி போயிருந்தாலும் நமக்கு பிரேக் ஈவன் தான் ஹிட்டு. சரி, இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 4 ஹவர் போயிடுவோம். 4 ஹவரில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டுருக்கான். ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக கவுண்டருக்கு வந்து எடுத்தோம். பட் டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் மேலே போகிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இல்லை என்ட்ரி இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிமாண்டில் இருந்து பை கொடுத்துருக்கோம். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கான். டிமாண்டுக்கு வந்தால் தான் பை, அது வரைக்கும் நோ பை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வந்துட்டான். இங்கேருந்து ஸ்லோவாக மார்க்கெட் போயிட்டுருக்கான்.
ஆனால் மார்க்கெட் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போது இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். சப்ளைக்கு வரான். ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஒரு சப்ளை இருக்குது. 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ஒன்ஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இதுக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போது பெட்டர். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஸோ 1 மினிட்டுக்கு வந்து போகணும். 1 மினிட்டுக்கு போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே மிட்டிகேட் பண்ணதுக்கு ஒரு ரியாக்ஷன். இந்த இடத்துல கீழே வரான், மேலே போயிட்டு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது. மார்க்கெட் எகைன் மேலே போகிறான். ரீஃபண்ட்மெண்ட்டை தொட்ட உடனே மார்க்கெட் ஃபால். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஆர்டர் எங்கே வச்சுருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல சோர்ச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? சோர்ச் கொடுத்துட்டான். நமக்கு இண்டிஸ் மட்டும் கொடுத்துட்டான். பட் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. சின்னது தான். என்னென்னா நைட்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி இல்லை. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே இருக்குது. பட் இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனலும் பண்ணலை. ரைட்டா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? ஃப்ளிப்பை வச்சுருக்கான். ஒர்க் ஆகாது இது. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம செல் போகலாம். பட் இது எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் பண்ணாதனால நம்ம இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நான் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன். எனக்கு லூஸ் ஆகுது, எனக்கு லாஸ் ஆகுதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு 0.5% தான் லாஸ். அந்த லாஸை வச்சு அந்த ஒரு லாஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதனால் பிரச்சனை இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து செல் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜேபியில் ப்ரீவியஸ் ஐ கொஞ்சம் இப்படி வச்சுட்டு நான் வந்து செல் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 15 மினிட்ஸ் நான் எங்கே வந்து டிபி வந்து செட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணலாம். பட் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த டிமாண்ட் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த டிமாண்ட் வரைக்கும் செட் பண்ணலாம். நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் செட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டோட ரியல் அக்கௌண்ட்டாக இருக்குது. அவங்க ஹோல்டு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். அந்த பெரிய ப்ராஃபிட்டுக்கு ஜஸ்ட் 0.5% தான் லாஸ். இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? பொறுமையாக இருக்க ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரிஸை ட்ரை பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் டிபி ஹிட் பண்ண வைங்க. அப்படி டிபி ஹிட் பண்ணலன்னா உங்களுக்கு 0 லாஸ் தான் வரப்போகுது. நோ ப்ராப்ளம். ஆனால் டிபி ஹிட் ஆச்சுன்னா பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? ஏன்னா நான் எதுக்கு இங்கே வந்து டிபி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை கண்டிப்பாக அடிச்சிருச்சுன்னா இந்த லோவும் அடிக்கும். இந்த லோ அடிச்சிருச்சுன்னா கீழே டிமாண்டுக்கு வந்துடும் மார்க்கெட். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய டிபி வைக்கலாம். நீங்கள் பொறுமையாக ஹோல்டு பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ ஒரு சைக்காலஜிக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பார்ப்போம். மேலே சப்ளை நான் கொடுத்துருக்கேன். 15 மினிட்ஸில் சப்ளை கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் ஒரு டைரக்ட் என்ட்ரி போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து போகிறீங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படியே நம்ம ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து எஸ்எல் வைப்போமே. ஸோ இந்த மாதிரி எஸ்எல் வந்து விற்கிறீங்க. ரைட்டா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பெரிய ட்ரேடை கீழே வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. இப்போது இந்த இடத்துல 1:37 வருது. இந்த ட்ரேடை நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்களா? 1:37. இதில் உங்களுக்கு மைண்டுக்கு 1:37 வந்து எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். 1:37க்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. ஓகேங்களா? மேபி இப்படி கூட ஹோல்டு பண்ணலாம். 1:26 ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா 1:18 இந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணுவீங்க உங்கள் மைண்ட் செட்டுக்கு.
ஏன் இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ண மாட்டேன்றீங்க? இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த ட்ரேடை எதுக்கு ஹோல்டு பண்ண மாட்டேறீங்க? இது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் ரிவார்டாக இருக்குது ப்ரோ. நான் ஒரு ரிஸ்க்குன்றது சேமாக இருக்குது, பட் ரிவார்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டுக்காக ரன் ஆகாது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த சப்ளைல எடுக்குதுன்னா, அடுத்தது லிக்விடிட்டி எங்கே எடுக்கணும், எங்கே போகணும் அப்படின்றதா மார்க்கெட்டோட வேலை. இங்கே போகணும்னா அங்கே போவான். ஓகேங்களா? இங்கே கீழே போகணும்னா இங்கே போவான். நீங்கள் உங்கள் என்ட்ரியை இந்த எட்ஜில் வந்து பிடிச்சிடணும். இங்கே பிடிச்சிட்டு ஒரு என்ட்ரி போட்டிங்களா அவ்வளோதான். அப்படியே ட்ரேடை மறந்துடுங்க. ஞாபகம் இருந்தால் தான் எடுத்து பார்ப்பீங்க, தப்பான டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஓகேங்களா? அப்படியே ட்ரேடை மறந்துடுங்க. அவன் ஃபஸ்ட்டு என்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இங்கே ஒரு என்ட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா அதை ஹிட் பண்ணிவிட்டு போவான். இங்கே ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா அதை ஹிட் பண்ணிவிட்டு போவான். ஆனால் ஃபஸ்ட்டு என்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ட்ரி போட்டிங்கன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த என்ட்ரியும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் போட்ட என்ட்ரியை பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு பொறுமையாக ஹோல்டு பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க, இதை கூட பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே. ஓகேங்களா? நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன ஒரு லாஸில் பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு உங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்கில்லை, ஹோல்டு பண்ணுற ஸ்கில்லையும் சேர்த்து வளர்த்துக்குங்க. சிம்பிள், தட்ஸ் இட். ஓகேங்களா? பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆகலாம். சிம்பிள். இப்போது இவ்வளோ நான் பேசுகிறேன். இந்த இடத்துல என்ட்ரி வந்து ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நானே சொல்லிட்டேன், இது ஒர்க் ஆகிறது கஷ்டம். ஆனால் நான் என்ட்ரி வந்து போவேன். ஏன்னா நான் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. எஸ்எல் வந்து ஹிட் ஆகுதுன்னா அது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். எஸ்எல் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். எஸ்எல் பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறது பெட்டர். ஓகேங்களா? எஸ்எல்லை பார்த்து பயப்படாதீங்க. ஓகேங்களா? எஸ்எல்லை பார்த்து பயப்படாமல் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற ட்ரேடு $1000 இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எடுக்கிற ட்ரேடு $1000 இருக்கணும். நீங்கள் எடுக்கிற $1000 ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எடுக்கிற எஸ்எலோட வேல்யூ $10 தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஷியோவில் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடு கிடைச்சா பண்ணுங்கள், கிடைக்கலனா விட்டுருங்க. ஓகேங்களா? நிறைய ட்ரேட் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற காசை லூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் தான் நிறைய பேர் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற காசை லூஸே பண்ணாதீங்க, ட்ரேடே பண்ணாதீங்க. உங்கள் ரூலுக்கு வருதான்னு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ட்ரேடுக்கு $10 $50 ரிஸ்க்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உங்களோட ரிஸ்க் வந்து $500 கூட நீங்கள் வைக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கேபிட்டல் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் $50 வந்து ரிஸ்க் வைக்கிறேன் அப்படின்னா, $50க்கு கண்டிப்பாக மினிமம் $1000 ப்ராஃபிட் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். பெர் மந்த்துக்கு அதிகமான ட்ரேடை வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? சதா புதான்னு வந்து ட்ரேட்ஸ் வந்து போடாதீங்க. கண்ணா பின்னான்னு ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் 4 ட்ரேடு. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு ட்ரேட் சொல்கிறேன். இது வந்து டிபி எங்கே கொடுத்துருக்கேன்? கீழே கொடுத்துருக்கேன். இது ரன் ஆகிறதுக்கு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக 2 வீக்ஸாவது ஆகும். ஓகேங்களா? 2 வீக்ஸுக்கு மேலேயே கூட ஆகும். ரைட்டா? 2 வீக்ஸுக்கு மேலே ஆகலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரேடை போடுறீங்க, ரன் ஆகுது, இந்த லோவில் கட் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ரைட்டா? அப்போது ரன் ஆகிறான், டிபி கொடுக்குறான். இங்கே போய்ட்டு ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, அதில் கன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அதை லாஸ் பண்ணிட்டு தான் வருவான் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்த ட்ரேடை போடுவீங்க, லாஸ் அடிச்சுட்டு வருவான். லாஸ் அடித்து ஒரு சிலது ப்ராஃபிட் வரலாம், ஒரு சிலது லாஸ் வரலாம். அப்போது நீங்கள் பண்ணி வச்ச ப்ராஃபிட்டு எண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிபி நான் செட் பண்ணியிருக்கிற லெவலுக்கு போகிற வரைக்கும் குறைஞ்சது எவ்வளோ ட்ரேடு பண்ணுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 15 ட்ரேடாவது பண்ணிடுவீங்க கீழே போகிற வரைக்கும். அந்த 15 ட்ரேடில் லாஸு ப்ராஃபிட் இல்லை. ப்ராஃபிட்டுன்றது சின்னதாக தான் இருக்கும். ரைட்டா? சின்ன ப்ராஃபிட் தான் பண்ண முடியும். அப்போது சின்ன ப்ராஃபிட்டு சின்ன லாஸ், சின்ன ப்ராஃபிட்டு சின்ன லாஸ்ன்றப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஒழுங்காக இருக்காது. ரைட்டா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, பெர் மந்த்துக்கு இந்த ட்ரேடு ஒரு 3 வீக்ஸ் ரன் ஆகுதுன்னா, இந்த பேரில் ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ண முடியும். அப்போ இதே மாதிரி ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்க, என்ட்ரி கிடைக்குது. பெர் மந்த்து 4 ட்ரேட்ஸு. ஓகேங்களா? பெர் மந்த்து 4 ட்ரேடு தான் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த 4 ட்ரேடுமே லாஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும்? $50 ரிஸ்க்கே வச்சுக்கோங்களேன். 4 ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? 200 தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா? 200 தான் லாஸ் ஆகும். அப்போது 4 ட்ரேடுமே லாஸுக்கே 200 தான் வருது. 4 ட்ரேடு ப்ராஃபிட்டுக்கு 4000, அது மினிமம் 4000 வந்து
இருக்கணும். ஓகேங்களா? லாஸு கன்சிஸ்டன்சியாக 50 தான். எக்ஸாம்பிளுக்கு லாஸு கன்சிஸ்டன்சியாக 50 தான் ஒரு லாஸுக்கு. அப்போது கன்சிஸ்டன்சி 4 ட்ரேடோட லாஸு 200. ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த 200 தான் வந்து உங்களுக்கு லாஸ். ஆனால் ப்ராஃபிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மினிமம் 4000 இருக்கும். ஓகேங்களா? மினிமம் 4000, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ட்ரேடை பொறுத்தது. ஓகேங்களா? மினிமம் 4000 இருக்கணும், மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு லாஸ்ன்றது ஒன்று தான், இது மாறக்கூடாது. ஆனால் ப்ராஃபிட் மாறலாம். மினிமம் ஒரு ட்ரேடுக்கு $1000, $50னா $1000 ப்ராஃபிட் வந்து இருக்கணும். உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்து 1000 வந்து இருக்கணும் பர் ட்ரேடுக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் வந்து இருக்கலாம். மினிமம் 1000, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னா $150 வந்து உங்களுக்கு லாஸ் ஆக போகுது. ஒரு ட்ரேடு வந்து உங்களுக்கு ஹிட் ஆகுதுன்னா மினிமம் $1000 வந்து ப்ராஃபிட் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இதெல்லாம் மைனஸ் பண்ணி எவ்வளோ வரப்போகுது? $850 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரும். அப்போ $50 வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கேபிட்டல் சின்ன கேபிட்டலுக்கு நீங்கள் $50 சூப்பராக வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட ட்ரேடு கவுண்ட்டை கம்மி பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடு கவுண்ட்டை கம்மி பண்ணிட்டாலே லாஸோட கவுண்ட்டு கம்மியாயிடும். ரைட்? லாஸோட கவுண்ட்டு கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராஃபிட்டுக்கே வந்து பெரிய ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்றத நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் பண்ணுறது பெட்டர். டாக்குமெண்ட்டு தான் நீங்கள் யாருன்றதை உங்களுக்கே காட்டும். டாக்குமெண்ட் இஸ் மஸ்ட். டாக்குமெண்ட் பண்ணியே ஆகணும். ரைட்டா? சரி ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்போது லோ அடிக்கும் கண்டிப்பாக. ரைட்? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் 2 சப்ளையில் 1 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இது வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது செஷன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் என்ட்ரி போகிறது பெட்டர். இல்லைனா இந்த ஹையை அடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து கூட மார்க்கெட் செல் ஆகலாம். இதுவும் அவைலபிள் தான். ரைட்டா? இந்த மாதிரி சான்சஸ் வந்து இருக்குது. ரைட். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதில் வேண்டாம். ஏன்னா மிட்டிகேஷனே சரியில்லை. இதில் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இந்த சப்ளைலையும் பண்ண வேண்டாம். சப்ளை வந்து கரெக்டாக இல்லை. நோ, இதுலேயும் வந்து ட்ரேடு இல்லை. ஜிபிபி ஏயுடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் வந்து பையருக்கு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். கீழே இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு வந்தானா பையருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த ஜோனுக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி, அவ்வளோதான். ஓகேங்களா? மார்க்கெட் வரல. ரைட். அடுத்தது இந்த வீக் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா வருவான்ட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்குது சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 15 மினிட்ஸில் 1 ஹவர். 1 ஹவரில் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து 1 ஹவருக்கு வரல. வராமல் மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே விழுந்துட்டுருக்கான். அப்படி தான் விழுவான். இப்படி தான் இருக்கும் எல்லாமே. மறுபடியும் மேலே வந்து திடீர்னு இப்படி வந்துட்டுருக்கான். திடீர்னு சப்ளைக்கு வந்துட்டு அங்கேருந்து இப்படி கீழே வருவான். இந்த மாதிரியே நடக்கும். அதனால் சப்ளையும் பிளான் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். அந்த சப்ளை வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்ளை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணணும். சரி. இந்த NZD/USDயோட உங்களுக்கு நாலேஜபிள் வீடியோ வேணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டு கூட பேசின நாலேஜபிள் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு சூப்பர் நாலேஜபிளான ஒரு வீடியோ இருக்குது. ஓகேங்களா? சரி. யூரோ ஏயுடி டிமாண்டுக்கு வரணும். டிமாண்டுக்கு வந்தால் தான் பை. இன்னும் டிமாண்டுக்கு வரல. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் நாலேஜபிள் வீடியோ. ஸ்டூடெண்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணது. இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க லைவாக என்ட்ரி எடுத்த வீடியோ.
அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி லாஸ் ஆக போகிற ஒரு பேரை எப்படி நம்ம பிரேக் ஈவன் பண்ணோம் அப்படின்றத நான் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்கும். ஸோ 100 லைக் எப்போ வருதோ அப்போ நம்ம அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, ஜிபிபி யூஎஸ்டியில் நமக்கு என்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டிமாண்டில் இருக்குது. ஸோ அதனால சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த சப்ளைக்கு வராமலே கீழே விழுந்துட்டான். இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ். ஸோ இங்கே இருக்க சப்ளை, இங்கே இருக்க சப்ளை, இது ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி, இங்கே ஒரு லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் எடுத்துகிட்டு இப்படி அடிப்பான், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எதுவும் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கணும், எபிலிட்டி இருக்கணும். இருந்தால் நம்ம வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏடிஎன்ஜெடி, ரைட். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அனலைசிஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து போடுவோம். நாளைக்கு வரும் மார்னிங். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நிறைய நாலேஜபிளான விஷயங்கள் வந்து பார்க்குறோம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு புதுசாக இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ சேஃபாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நம்ம நாளைக்கு வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.